ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே செல்போனின் வழியாக வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இந்த பகுதியில் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, பிசாசு துரத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. சில நேரங்களில் துரத்தப்பட வேண்டியதை நாம் துரத்தணும், கழுவப்பட வேண்டியதை நாம் கழுவணும், வெட்டப்பட வேண்டியதை நாம் வெட்டணும், சுத்தமாக்கப்பட வேண்டியதை நாம் சுத்தமாக்கணும். அப்போதான் எது எவ்வளோ க்ளீனாக வளருமோ அவ்வளோ க்ளீனாக வளரும். ஒரு செடி நல்லா வளரணும்னா சுற்றி இருக்கிற களைகளை எல்லாம் பிடுங்கி வெட்டி சுத்தம் பண்ணி அதுக்கு எரு போட்டு கரெக்டாக அதை பராமரிக்கணும். இங்கே கூட ஒரு ஊமையை எவ்வளோ வருஷமாக அவன் பிசாசின் பிடியில் இருந்தான் அப்படின்னு வேதாகமம் சொல்லலை. ஆனால் ஒரு ஊமையை பேசாமல் இருந்ததற்கு காரணம் பிசாசு பிடிச்சது தான் அப்படின்னு இந்த வேத பகுதி சொல்லு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளில் நீங்கள் நிறைய ஸ்டைலில் பிசாசு பிடிச்ச நபர்களை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, லேகியோன் அப்படின்னு சொல்லி பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் மேலே 6000 பிசாசுக்கள் இருந்துச்சு. அவன் எப்பவுமே கல்லறைக்கிட்ட போய் அங்கே குழி நோண்டி அந்த குழிக்குள்ளே இருந்து ஓயாமல் சத்தம் போடுகிறவனாக இருந்தான். அவன் பிணங்களை நோண்டி தின்னு, அதோடு கூட இல்லாமல் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கல்லுகளினாலே தன்னை கீறி தன்னுடைய இரத்தத்தை குடிக்கிறவனா அவன் காணப்பட்டான். அது மாத்திரம் இல்லை, இரவும் பகலும் அவன் எப்பவுமே சத்தம் போடுகிறவனா அங்கே காணப்பட்டான். பிசாசு நிறைய ஸ்டைலில் அந்த காலத்தில் செயல்பட்டுச்சு. நீங்கள் வேதாகமத்தில் இன்னும் நிறைய இடத்துல இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சர்ச்சிலே இருந்தாங்க, சர்ச்சில் ஆராதனையில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்க்கும்போது இப்படி சொல்கிறாரு, 18 வருஷமாக பிசாசானவன் இந்த அம்மாவை கட்டி வச்சிருந்தான், அதனால தான் இவ கூனியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, ஒரு வாலிபனை கொண்டு வராங்க. அவங்களுடைய சீடர்களை இந்த பிசாசை துரத்த சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்களால துரத்த முடியல. இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த பிசாசுக்களை துரத்துறார். நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் துரத்தப்பட வேண்டிய விஷயங்களை வெளியே துரத்தணும். அப்போதான் வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பாருங்க, ஒரு வாட்டி பேதுரு பக்கத்தில் நின்று பேசினே இருக்கிற அப்படி மத்தேயு புஸ்தகம் 16 அதிகாரத்தில் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பேதுருவை பார்த்து அவன் மேலே இருக்கிற அசுத்தாவியே, என்னை விட்டு அப்பால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னாரு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாமலே சில பிசாசுக்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆளுகை செய்கிறது அல்லது நம்மளை ஆதிக்கம் பண்ணுறத நம்ம உணராத இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப சர்வசாதாரணமாக போய் சொல்கிறோம். சபைக்கு வரோம், ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குறோம். உடனே சொல்லுவாங்க, இவங்க லேட் பண்ணிட்டாங்க, அவங்க லேட் பண்ணிட்டாங்க, இதாயிடுச்சு அதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிடுவோம். உண்மையை பார்த்தோன்னா இவங்க தான் லேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேலை மேலே போகிறப்போ திடீர்னு லேட் ஆயிடுச்சு. அந்த வீட்டு ஓனரம்மா கேட்குறாங்க, ஏமா லேட்டு அப்படின்னு இருந்தோம். வாய்க்குசாமல் ஒரு பொய் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, எனக்கு வயிறு வலி, என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு முதுகு வலி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு வந்தேன், வீட்டுக்காரர் நேற்றெல்லாம் ஒரே சண்டை, இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி பொய்யை சொல்லி நம்ம அதை சரி கட்டணும்னு நினைக்கிறோம். ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பொய் பேசுகிறவங்க கூட பிசாசுக்கு சொந்தமானவங்க அப்படின்னு வேதாகமம் சொல்லு. அவன் ஆதி முதல் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை. எப்போ அந்த காலத்தில் ஒரு காலத்தில் நுரை தள்ளுகிற பிசாசு இருந்துச்சு, கூனியாக்குகிற பிசாசு இருந்துச்சு, ஊமையாக்குகிற பிசாசு இருந்துச்சு. இப்போ ரொம்ப டீசெண்டாக ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, பொய் சொல்லி ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக பிசாசானவனாக இருக்கிறான்.
இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட அசுத்த ஆவியை துரத்தணும். நம்ம துரத்தும் போது தான் நம்ம செவ்வையாக பேசுவோம். எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பாவங்களை துரத்துகிறோமோ அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துரத்த வேண்டியதை துரத்தலாம், சேர்த்துக்க வேண்டியதை சேர்த்துக்கலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.